ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உனக்கிருக்கும் 1000 கவலைகளுக்கு மத்தியில் என்னை பற்றியான கவலையும் உன்னோடு சேர்ந்து கொண்டது. சில நாட்களாகவே என்னை பார்க்க வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்னுள் அதிகரித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கூட என்னை நீ பார்ப்பதற்கு வந்தாய். சில சூழ்நிலைகளால், உன்னுடைய மனதில் இருக்கும் தாளாத கவலைகளால் என்னை மனதார தரிசிக்க முடியவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கின்றாய். நீ என்னை பார்த்தவுடன் உன்னுடைய கண்கள் கலங்கின. அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நீ மனதார என்னை நினைத்தால்தான் உன்னுடைய கண்களில் கண்ணீர் ஏற்பட்டது. உன்னுடைய சிந்தனை எப்போதும் என்னை நோக்கி மட்டுமே இருந்தது. பிறகு ஏன் நான் என்னுடைய அப்பாவை மனதார தரிசிக்க முடியவில்லை என்று வருந்திக் கொண்டு உன்னுடைய மனதை நீயே சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? ஒரு சில நாட்களில் என்னை அழ வைத்து விட்டீர்கள் அப்பா என்று என் மேல் வருத்தம் கொள்கின்றாய். என் தங்கமே, நீ அழுவதும் சரி, சிரிப்பதும் சரி, ஏற்கனவே கர்மாவின் வினை பலன்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட்டவை. அதனால் தேவையில்லாமல் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. என்னை பார்த்துவிட முடியுமா என்கின்ற உன்னுடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன் கேள். நான் எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்திருக்கின்றேன். எனது இறை பேராற்றல் வழியே இருப்பதுதான் என்றும் எதுவாகவும் என்னால் என்னுள்ளே கலந்திருக்கின்றது. அப்படியானால் நான் உங்களை பார்க்க முடியுமா அல்லது உணர முடியுமா என்பதை குறித்து சொல்கின்றேன். உன்னுடைய புலன்கள் வழியாக நீ எதை உட்கொண்டாலும் அதன் வழியே எழும் உணர்வுகளை நீ உணர்கின்றாய். உணர்வதுதான் அனைத்துமே. உணர்வுகளை தூண்டும் கருவிகளே மற்ற அனைத்தும். இப்பொழுது கண்களால் பார்வை என்று எடுத்துக்கொண்டால், நீ என்னை பார்க்கும் போது அந்த கண் வழியே உனக்குள் பதிந்து எழும் உணர்வுகள் தான் நீ என்னை பார்ப்பதை உனக்கு உணர்த்துகின்றது. அதே போலத்தான் பார்ப்பது, ருசிப்பது என அனைத்துமே உணர்வுகள் வழியே தான் அந்த தன்மையை உணர்த்துகின்றது. இங்கு உணர்வே பிரதானம். உணர்வுகள் ஊனமானவர்கள் கூட அந்த உணர்வின் மூலமாகவே புலன்களை கடந்து அனுபவிக்கின்றார்கள். உணர்வு என்பது உன்னை மீறிய ஒன்று, உன்னில் பயணிக்கும். அதுவே இறைவன். இந்த அப்பாவின் நினைவில், இந்த அப்பாவின் உணர்வை நீ உணர்வது எல்லாமே உன்னுடைய அப்பாதான். எதையும் பார்க்க, கேட்க, நுகர, ருசிக்க என்று உணர்வின் தூண்டலே உன்னை இட்டு செல்கின்றது. எல்லாவற்றையுமே நீ உணர்வுகளால் தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்க காரணமான அந்த இறைவனையும் இந்த உணர்வுகளால் மட்டுமே உணர முடியும். அப்படித்தான் கண்மணி, என்னையும் நீ நிச்சயம் தரிசிக்கலாம். என்னுடைய தரிசனம் கட்டாயம் உனக்கு கிடைக்கும். ஆனால் என்னை தரிசிக்க உனக்கு கண்கள் தேவையில்லை. உன்னுடைய உணர்வுகள் என் மீது இருக்க வேண்டும். எங்கும் எதிலும் உன்னுடைய மனம் நிறைந்து எப்போதுமே நான் இருக்கின்றேனோ அப்பொழுது நீ எங்கு பார்த்தாலும் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். நீ எதை பார்த்தாலும் என்னுடைய உருவில் பார்ப்பாய். நான் உன்னோடு பேசுவேன். நான் உன்னை பார்த்து புன்னகை செய்வேன். நான் உன்னுடனே இருப்பேன். அதையும் நீ உணர்வாய். நீ என்னிடம் வைக்கும் கேள்விகளுக்கும் பதிலை நானே தருவேன். அந்த பதில்களும் உன்னுடைய செவிகளில் கேட்கும். இவையெல்லாம் நிகழ வேண்டுமென்றால் உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். நான் வந்து சிம்மாசனம் போட்டு அமரும் அளவிற்கு உன்னுடைய மனதை தூய்மையாக வைத்துக்கொள். என் மீது நம்பிக்கை வை. குழந்தையே, இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே மட்டும்தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே. நீ மட்டும் தனிமையில் கேள். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய மனப்போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து போனது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன. மனதும் நரம்பும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கமும் வருவதில்லை. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது.
நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர். நீதியாக நடந்தே அநீதி என்னை அரசால வந்திருக்கின்றது என்றெல்லாம் சதா சர்வ காலமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். வெளிச்சத்தில் உன்னுடைய கால்கள் இடறுகின்றன, பகலிலேயே உன்னுடைய கண்கள் இருட்டை சந்திக்கின்றன. சந்தோஷத்தை உணராமல் உன்னுடைய மனம் எப்போதும் துக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் நீயாக இல்லை. இதுதானே இப்போது நீ இருக்கும் இந்த சூழ்நிலை. என் தங்கமே, நீ அவசரப்படுகின்றாய். என் மீது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த வாழ்க்கையின் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாமுமே ஒரு நாள் மாறத்தான் போகின்றது. எதுவுமே இங்கு அப்படியே இருந்துவிடப் போவதில்லை. இப்போது இருக்கும் நிலையில் எல்லாமுமே உனக்கு எதிராக இருப்பதை போன்று உனக்கு தோன்றலாம். ஆனால் கவலைப்படாதே, எதற்கும் ஒரு முடிவுண்டு. நல்லவர்கள் தோற்பதில்லை மகளே. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்னவென்று தெரியுமா? எல்லா விஷயங்களுக்கும் நீ பயந்து கொள்வது, எல்லாவற்றையும் அதிகமாக யோசித்து குழப்பிக் கொள்வது. ஒன்றை புரிந்து கொள், இந்த பயம் என்பது உயிரையே குடித்துவிடும். ஆனால் மனதைரியம் என்பது உயிர் போகும் அந்த உடம்பை கூட மீட்டு கூட்டி வரும். எல்லாமும் மாறத்தான் போகின்றது. உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் காலங்களும் வரும். தாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய கைகள் மேலோங்கி உயரும் காலமும் நிச்சயம் வரும். அன்று நீ யாரென்று இந்த உலகிற்கு உணர்த்துவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் காலம் நிச்சயமாக வரும். எல்லாவற்றிற்கும் இந்த காலம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கும் போது உனக்கென்று ஒரு காலம் வராமலா போய்விடும்? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சுற்றி எது மாறிக்கொண்டிருந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் ஞாபகம் வைத்துக்கொள், நீ தோற்க மாட்டாய். இப்போதைய சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம். தோற்று போவதை போன்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் வெல்லப் போவது நீ மட்டும்தான். இப்போது எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றாயே, நீ மட்டும்தான் இந்த போராட்டத்தில் வெல்லப் போகின்றாய். தோற்று போய் தோல்விகளை கண்டு நீ களைத்து போக நீ சாதாரண உடல் அல்ல. தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்னும் மனம் சொல்லும். நீதான் இதில் வெல்வாய் என்று உன்னுடைய மனம் சொல்லும். இறுதி வெற்றி என்பது சர்வ நிச்சயமாக உனக்காக மட்டும்தான். எனவே என்ன ஆகுமோ, தோற்று விடுவோமா என்கின்ற பயத்தை எல்லாம் கிள்ளி எறிந்துவிட்டு நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிப்பேன் என்ற உறுதியோடு போராடு. உனக்கு நான் துணை நிற்பேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாக